இந்த 3 நாளுக்கு இன்னைக்கு அவங்க அவசர சட்டம் பிறப்பிச்சதுக்கு அப்புறம் எங்க போராட்டம் வந்து இன்னும் கடுமையா தான் நடக்க போகுது. இது வந்து அவங்க இந்த அவசர சட்டம் போட்டதால நாங்க யாருமே இந்த போராட்டத்திலிருந்து வீட்டுக்கு போறதுன்ற அந்த முடிவுல இல்ல. ஏன்னா, எங்களுக்கு தேவை என்னவோ அத அந்த அரசாங்கம் இன்னமுமே செய்யல. எங்களோட போராட்டம் என்ன அவசர சட்டம் கொண்டு வர சொல்லியா நாங்க போராடிட்டு இருக்கோம். நிரந்தரமா காட்சி பட்டியல்ல இருந்து காளை வந்து நீக்கப்பட வேணும். இதுதான் எங்களோட உறுதியான கோரிக்கை. அது நடந்தா மட்டும்தான் நாங்க இங்கேருந்து நகருவோம். எங்களோட போராட்டம் வந்து நாளுக்கு நாள் வலுவடைஞ்சிட்டே தான் போகுது. எத்தனையோ பெண்கள் எவ்வளோ பெண்கள் வந்துட்டு தான் இருக்காங்க இன்னமும். எவ்வளோ பெண்கள் இங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்களோட கூட வந்து நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு? இந்த அவசர போராட்டத்துக்காக தேவையில்லை. எங்களுக்கு அந்த அவசர சட்டமே தேவையே இல்லை. எங்களுக்கு தேவை என்ன? காட்சி பட்டியலேருந்து காலை நீக்க வேணும். இது மட்டும்தான். நாளைக்கு மதுரையிலேயே ஜல்லிக்கட்டு நடந்தாலுமே நாங்கள் இங்கேருந்து நகர மாட்டோம். காட்சி பட்டியலேருந்து மறுபடியும் இது ஒன்று மட்டும்தான் இங்கே இருக்கிற அத்தனை பெண்களும் அத்தனை இளைஞர்களும் எல்லாருமே இது ஒன்று மட்டும்தான் சொல்கிறாங்க. காட்சி பட்டியலேருந்து காலை நீக்கப்பட்டால் மட்டும்தான் எங்கள் போராட்டம் நிறைவடையும். குறிப்பாக இந்த போராட்ட காலத்தில் குழந்தைகளை வச்சுட்டு நீங்கள் எப்படி இங்கே சிரமப்படுறீங்க? உங்களுக்கு இங்கே ஏதாவது இங்கே சிரமங்கள் ஏதாவது அதிகமாக இருக்காது? எங்களுக்கு எந்த சிரமமுமே இல்லை. எங்களுக்கு எந்த ஒரு சிரமமுமே இல்லை. நாங்கள் எப்படி வீட்டில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு வீட்டில் எப்படி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நாங்கள் இங்கேயுமே இருக்கோம். குழந்தைங்களும் அதனால தான் இங்கே இருக்காங்க. ஏன்னா குழந்தைங்கள பற்றி நார்மலாகவே எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு இடம் மாறினா அவங்களுக்கு அது சூட் ஆகணும். ஸோ அவங்களுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு எங்களை வந்து எங்கள் இளைஞர்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. நிறைய பேரும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற வரைக்குமே ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு.